நான் இன்றைக்கி பார்த்த ஒரு நிகழ்வு என் மனசு ரொம்ப காயப்படுத்திருச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா, கஷ்டப்பட்டு ஒரு ஏழை விவசாயி டைரெக்டாக போயிட்டு அந்த தோட்டத்தில் இருக்கிற காய்கறிகள்லாம் விற்று தள்ளுவண்டியில் வச்சு விற்கிறாரு. சுரக்காய், பூசணிக்காய் இந்த மாதிரி. அவர்கிட்ட அவ்வளோ பார்கெனிங் பண்ணுறாங்க. கொஞ்சம் விலையை கம்மி பண்ணி கொடுக்க மாட்டீங்களா, 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு கொடுக்க மாட்டீங்களா அப்படின்ட்டு ரொம்ப ஒரு இதாக கேட்குறாங்க. ஆனால் இதே இது மாலில் பெரிய பெரிய இடங்களில் போயிட்டு அங்கே போட்டிருக்கிற விலை 2 மடங்காக இருந்தால் கூட அது என்ன விலை போட்டிருக்காங்களோ அந்த விலையை கொடுத்துட்டு வாங்கிட்டு வராங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணுறதுனால ஒரு ஏழை விவசாயி எவ்வளோ கஷ்டப்படுவான்னு உங்களுக்கு தெரியுமா? வாங்க அதுக்குண்டான ஒரு வீடியோ ரெடி பண்ணுவோம். வெயிலில் காய்ந்து மழையில் நனைந்து தன் கால்கள் வலிக்க வீதி வீதியாக வண்டியை தள்ளி கொண்டு வரும் ஒருவனை ஏழை என்றும் பரிதாபத்திற்குரியவன் என்றும் முத்திரை குத்துகிறோம். அவனிடம் வாங்கும் ஒரு கட்டுக்கீரைக்கோ அல்லது ஒரு கிலோ காய்கறிக்கோ 5 ரூபாய் குறைக்க கூடாதா என்று பேரம் பேசி அவன் உழைப்பை சுரண்டுவதில் ஒருவித பெருமிதம் கொள்கிறோம். ஆனால் அதே நாம் தான் குளிரூட்டப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான கட்டிடத்திற்குள் நுழைந்து பளபளக்கும் தரையில் அதே போன்றதொரு வண்டியை தள்ளி கொண்டு செல்வதை ஒரு அந்தஸ்து என கருதுகிறோம். அங்குள்ள பிக்சட் ரேட் லேபிள்கள் நம் வாயை அடைக்கின்றன. 1 ரூபாய் கூட குறைக்க சொல்ல துணிவில்லாத நம் கைகள் பில் கவுண்டரில் ஆயிரங்களை வாரி இறைக்கின்றன. இந்த வீடியோவை பார்க்குற எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க, ஏழை விவசாயிகிட்ட கண்டிப்பாக பார்கெனிங் பண்ணாதீங்க. தயவுசெய்து அவங்க வாழ்வாதாரத்தை உயர்த்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.